தேவனை துதி மனமே, நித்தமும் துதி மனமே, உன் தேவனை துதி மனமே, நித்தமும் துதி மனமே. நன்மைகள் பெருகிடவே, தீமைகள் விலகிடவே, நன்மைகள் பெருகிடவே, தீமைகள் விலகிடவே, கிருபைகள் தொடர்ந்திடவே, நித்தமும் துதி மனமே, அவர் கிருபைகள் தொடர்ந்திடவே, நித்தமும் துதி மனமே, உன் தேவனை துதி மனமே, நித்தமும் துதி மனமே. வாதைகள் நீங்கிடவே, பாடுகள் மாறிடவே, வாதைகள் நீங்கிடவே, பாடுகள் மாறிடவே, கிருபைகள் நிறைந்திடவே, நித்தமும் துதி மனமே, அவர் கிருபைகள் நிறைந்திடவே, நித்தமும் துதி மனமே, உன் தேவனை துதி மனமே, நித்தமும் துதி மனமே. காரிருள் நீங்கிடவே, கவலைகள் அகன்றிடவே, காரிருள் நீங்கிடவே, கவலைகள் அகன்றிடவே, வெளிச்சங்கள் நிறைந்திடவே, நித்தமும் துதி மனமே, வெளிச்சங்கள் நிறைந்திடவே, நித்தமும் துதி மனமே, உன் தேவனை துதி மனமே, நித்தமும் துதி மனமே. கட்டுகள் அருந்திடவே, வேதனை நீங்கிடவே, கட்டுகள் அருந்திடவே, வேதனை நீங்கிடவே, வல்லமை விளங்கிடவே, நித்தமும் துதி மனமே, அவர் வல்லமை விளங்கிடவே, நித்தமும் துதி மனமே, உன் தேவனை துதி மனமே, நித்தமும் துதி மனமே, உன் தேவனை துதி மனமே, நித்தமும் துதி மனமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை அழைக்கிறோம். காருண்ய தேவன் கிருபைகள் இந்த நிகழ்ச்சியானது உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்றதாயும் ஆலோசனையாயும் அது இருக்கும் என்று சொல்லி நாங்கள் இதை வெளியிடுகிறோம். ஒரு நாளிலே ஒரு கூட்டம் நடைபெற்றது பாளையங்கோட்டை என்ற பகுதியிலே. அந்த கூட்டம் முடிவிலே ஒரு குடும்பத்தார் என்னுடைய மகளுக்காய் ஜெபிக்க வேண்டும்,
அவள் பள்ளிக்கூடத்துக்கு செல்ல மாட்டேன் என்கிறாள் என்று சொன்னார்கள். அவளுக்கு வார்த்தை கேட்டேன், ஏன் என்று கேட்ட பொழுது அவளுக்கு முடியெல்லாம் கொட்டிவிட்டது, வெட்கமாக இருக்கிறது, நான் இனி படிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டாள் என்று சொன்னார்கள். சரியா? அப்படியானால் நான் கூட்டம் முடிந்த பிறகு ஜெபித்த பிறகு வீட்டுக்கு வருகிறேன், உங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபிக்கிறேன், அந்த மகளில் உள்ள போராட்டங்கள் மாறுவதற்கு கர்த்தர் உதவி செய்வார் என்று சொல்லினேன். அந்த வீட்டுக்கு சென்றேன். அந்த குடும்பத்தாருடைய வாழ்க்கையிலே அறியாதபடி வைத்திருந்த சில பொருட்களை, தேவன் விரும்பாத காரியங்களை, வேதத்துக்கு புறம்பான காரியங்களை அகற்றி போட சொன்னேன். அவர்கள் உடனடியாக அதை செய்தார்கள். செய்த பின்பு அந்த மகளுக்காய் ஜெபிக்க ஆரம்பித்தோம். அந்த மகளுக்குள்ளாய் ஜெபித்த பிறகு ஒரு சமாதானம் உண்டானது. அந்த மகளுக்குள்ளாய் ஒரு சந்தோஷம். சில நாட்களிலேயே அந்த மகளுடைய கொட்டி போன முடிகள் வளர ஆரம்பித்தது. மொட்டை தலையாக இருந்த அந்த மகளுடைய வாழ்க்கையிலே சகல விதமான தடைகளும் நீங்கி முன்போல முடி வளர்ந்து சமாதானமும் சந்தோஷம் அடைந்தாள். மிகுந்த மகிழ்ச்சியோடு பள்ளிக்கூடம் செல்ல ஆரம்பித்தாள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைகளை மாற்றுகிறவர். கர்த்தரை தேடுகிற மக்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார். அந்த நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானம், பெரிய சந்தோஷம், இழந்து போன எல்லா காரியங்களையும் கற்றறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். அந்த நம்முடைய வாழ்க்கை மேன்மை அடைந்தது. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றி கூறுகிறேன். கர்த்தாவே, அந்த மகளிலே மீண்டுமாய் முடி வளரவும் மகிழ்ச்சி அடையவும் தன் காரியங்களை தொடர்ந்து செய்யவும் உதவி செய்த தேவனே, உதவி செய்த குடும்பத்தை ஆசீர்வதியும். இனி எந்த தடையும் இல்லாதபடி அந்த மகள் தன் படிப்பை படித்து முடித்து வெற்றியடை தயவு செய்தீரே, அதற்காக நன்றி கூறுகிறேன். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை தாங்கி நடத்தட்டும். கேட்கிற மக்களிலே யார் யாருக்கு குறை உண்டோ அந்த குறைகள் நிவர்த்தியாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842 65132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are
0431 278 0938 and 9842365132. Our email ID is prayer@jebodani.org. Our website is www.jebodani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.